அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவரது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டிலும் சனியுடனும் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்த 30 நாட்கள் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் அமையலாம் என்பதை ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு திட்டவட்டமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதிலும் கண்டச்சனியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். எனவே அதிக விழிப்புணர்வும் கவனமும் திட்டமிடுதலும் மிக முக்கியமாக தேவை. ஆனால் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஆனால் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார், லாபத்தில் செவ்வாய் இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் அஷ்டமம் என்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்களும் இந்த வேளையில் எதை மேற்கொண்டாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்பதை தான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் மனித வாழ்வுல அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆளுமை சற்று அதீதமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட காரிய தடையின்றி அலைச்சலின்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக உஷ்ண கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான சூழல் கிடைக்கும். உடல்நலமே சாதகமாக அமையவில்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சனியை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் பகை கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணையக்கூடிய தருணத்திலும் எதிர்பாராத மிக முக்கியமான 6 திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் அமர்வதும் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிரடியாக 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த 6 முக்கிய திருப்பங்களும் சாதகமாகவும் அமையலாம், அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவை. திட்டமிடாமல் அணுகக்கூடிய பணிகளில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் சனி சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில்
நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் சில சூட்சமங்கள் இருந்தாலும் கூட 4வது மிக முக்கியமான திருப்பமாக மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. 5வது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற போகிறார், குருவும் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுத்தலால் சனி சூரியன் இணைவு ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் விருப்பப்படி சிறு முதலீட்டவையாவது செய்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். 6வது மிக முக்கியமான திருப்பமாக எதிர்பாராத பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம். அதே சமயம் நண்பர்களாகவும் மாறுவதற்கான சூழல் உண்டு. இந்த 6 திருப்பங்களும் நேரடியாக நேர்முகமான மாற்றத்தையோ அல்லது எதிர்முகமான மாற்றத்தையோ கொடுக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமையாமல் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். இப்படி சூரியனின் அமைப்பு காரணமாக அடுத்த 30 நாட்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் உறுதியாக பல நல்ல மாற்றம் கிடைக்கும். சப்தமம் என்பதால் இந்த தருணத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் அஷ்டம சனியின் ஆதிக்கத்தை ஒப்பிடுகையில் இந்த தருணம் என்பது சற்று சாதகமான சூழலை தான் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தயக்கத்தை தவிர்த்து இந்த தருணத்தில் உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு அவை வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மனநிறைவையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதியத்தில் நல்ல மாற்றம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் அமருவதால் அலைச்சல் அதீதமாக இருக்கும். ஆனால் வாய்ப்புகளுக்கு பஞ்சமில்லை என்று உறுதியாக சொல்லிவிட முடியுங்க. ஏனென்றால் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைப்பதில் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலை சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கவனத்துடன் இருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாய்ப்பை இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக பெற முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அப்படி செய்வதால் சூரியனின் ஆற்றலால் உடல் நலம் வலுப்பெறும், மனநலமும் அதிகரிக்கும். எனவே மிக சிறப்பாக அனைத்து பணிகளையும் செயல்பட்டு மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு அதில் காத்திருக்கும் அதிர்ச்சிகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக மாற்றிக்கொள்வதற்கான நிறைவான யோகமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.